அன்புள்ள மாணவர்களே, இந்த வீடியோவில் நான் ஒரு புது ஐடியா இரட்டை காரணிய பெருக்கம் அப்படின்னா என்னென்னு விளக்க போகிறேன். போன வீடியோவில் காரணிய பெருக்கம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி சில சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட போட்டோம். காரணிய பெருக்கம்னா எப்படி வரையறை பண்ணுறது, தொடர்ச்சியான எண் ஏலன்களின் பெருக்கல் பலன் தான் காரணிய பெருக்கம்னு பார்த்தோம். 1 முதல் n வரை உள்ள எண் ஏலன்களின் தொடர் பெருக்கல் தான் காரணிய பெருக்கம். இப்போ அதுலேயே டபுள் பெருக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிங்கிள் பெருக்கம் n ஃபேக்டோரியல்னா ஒரே ஒரு காரணிய பெருக்கம். அப்படின்னா என்ன, n வரைக்கும் இருக்கிற தொடர் எண்கள் இது 1ன்னு சொல்லிடலாம். n ஃபேக்டோரியல் 1 ஆகும். எப்போ 1 ஆகும்னா n = 0ன்னு ஆகும்போது. n 0ன்னு போட்டிங்கன்னா 0 ஃபேக்டோரியல் அது 1ன்னு உங்களுக்கு தெரியும். n = 0 எனில் n ஃபேக்டோரியல் 1. அதே n ஃபேக்டோரியல் n × n - 1 × n - 2 × n - 3 etc. 3 × 2 × 1 எப்போ n ≠ 0 எனில். n 0 இல்லைன்னா இது விரிவு. இது உங்களுக்கு தெரியும். இது சிங்கிள் ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் ஒரு ஒற்றை காரணிய பெருக்கம்னா இது. இப்போ இரட்டை காரணிய பெருக்கம் அப்படின்னா n டபுள் ஃபேக்டோரியல் சொல்றாங்க. இதுவும் 1 தான். எப்ப n = 0 எனில். n 0னா 0 டபுள் ஃபேக்டோரியல் 1 தான். அதாவது 0 டபுள் ஃபேக்டோரியல் 1 தான். ஆனால் அதே n டபுள் ஃபேக்டோரியல் n × n - 2 × n - 4 etc. 4 × 2ன்னு முடியும். எப்ப n இரட்டை எண் எனில். n இரட்டை எண்ணா இருந்தா இரட்டை எண் எனில் n டபுள் ஃபேக்டோரியல் n × n - 2 n - 4 கடைசியில் 4 × 2ன்னு முடியும். ரெண்டு எண்களை குறைக்கணும். அதே n ஒற்றை எண்ணா இருந்தா n × n - 2 × n - 4 etc. 3 × 1 முடியும். எப்போ n ஒரு ஒற்றை எண் எனில். n ஒரு ஒற்றை எண்ணுனா அதுலேயே 2 2 குறைச்சிட்டு தான் வரணும். கடைசியில் 3 × 1 முடியும். n ரெட்டை எண்ணா இருந்தால் 4 × 2 முடியும். ஒரு எடுத்துக்காட்டு போட்டால் உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, 8 டபுள் ஃபேக்டோரியல்னு சொல்கிறாங்க. 8 ரெட்டை எண். அப்போ 8 × 8ல் 2 குறைக்கணும் 6, அதுலேயே 2 குறைக்கணும் 4 வந்துச்சு பாருங்க. அதில் 2 குறைச்சா 2 முடிஞ்சிச்சு. 8 டபுள் ஃபேக்டோரியல்னா 8 × 8 - 2 6, 6 - அப்புறம் 8 - 4 4, 8 - 6 2 அப்படி போயிட்டு 2 2 குறைக்கணும். இதே n ஒற்றை எண்ணா இருக்கு 9 டபுள் ஃபேக்டோரியல். அதே 9 × 2 குறைச்சிட்டு 7, அதில் 2 குறைச்சா 5, அதில் 2 குறைச்சா 3, அதில் 2 குறைச்சா 1 முடியும். ஸோ இந்த மாதிரி ரெட்டை எண்களுக்கு 2 2 குறைச்சி 4 × 2ல் முடியும். ஒற்றை எண்ணுக்கு டபுள் ஃபேக்டர் போடும்போது அந்த எண்ணில் இருந்து 2 2 எண்களாக குறைச்சி கடைசியில் 3 × 1 முடியும். இதுதான் வரையறை டபுள் ஃபேக்டர்களுக்கு. இது ஒரு சின்ன ஐடியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இன்னொன்று இதில் நம்ம ஒரு குறிப்பு எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 4 ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்டோரியல் இருக்கும். அது 4 டபுள் ஃபேக்டோரியலுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபேக்டோரியல் இஸ் நாட் ஈக்குவல் டு 4 டபுள் ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஃபேக்டோரியல்னா 4 ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியும். 4 × 3 × 2 × 1, அதாவது 12 2 24ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது என்ன ஒன்றா 4 × 4 ஃபேக்டோரியல் 24. 24 24 ஃபேக்டோரியல் ஆகிடும். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். 24லேருந்து 1 வரைக்கும் போகும். பட் 4 டபுள் ஃபேக்டோரியல் எடுத்துன்னு வச்சுங்க, இது ரெட்டை எண். இதுக்கு என்ன வரும்? 4 × 2 குறைச்சா 2 எடுத்தோடனே 4 4 2 குறைச்சா 2 4 2 8 தான். இது பாருங்க, இது 8ன்னு வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 24 ஃபேக்டோரியல். 4 டபுள் ஃபேக்டோரியல் ஆன்சர் 8. இது 2 சமமானா சமம் இல்லை. ஆனால் தான் n ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்டோரியல் எடுத்தா
அது n டபுள் ஃபேக்டோரியலுக்கு ஈக்குவல் இல்லைன்றது தான் இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற முடிவு. காரணிய பெருக்கம் n இன் காரணிய பெருக்கத்தின் காரணிய பெருக்கம் n ஃபேக்டோரியல் ஆஃப் ஃபேக்டோரியல் இஸ் நாட் ஈக்குவல் டு n டபுள் ஃபேக்டோரியல். ரெண்டு சமம் இல்லை அப்படின்றது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு சின்ன ஐடியா இரட்டை காரணிய பெருக்கத்தை வச்சு. இப்போ அடுத்து நான் வந்து ஒரு புது டாபிக் நம்ம இதில் சேர்ப்பியில் பார்க்க போகிறோம். வரிசை மாற்றங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ வரிசை மாற்றங்கள்ன்ற ஒரு புது டாப்பிக்கை நம்ம இப்போ தொடங்குகிறோம். இது சேர்ப்பியல்ல இருக்கிற முக்கியமான ஐடியா. இதுதான் நமக்கு ஆக்சுவலாக ரிகரஸ் சிலபஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. வரிசை மாற்றங்கள், அதுக்கப்புறம் சேர்வுகள், இது ரெண்டு தான் நமக்கு முக்கியமான டாபிக். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வரிசை மாற்றங்கள் அப்படின்னா பெர்முடேஷன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வரிசை மாற்றங்கள் என்னென்னா வரிசைப்படுத்துதல் அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. கொடுக்கப்பட்ட வெவ்வேறான எத்தனை எண்கள் கொடுத்து, இப்போ 4 மாணவர்கள் இருக்காங்க, வெவ்வேறான மாணவர்கள், அவங்கள வரிசைப்படுத்தணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4 மாணவர்களை 4 ஃபேக்டோரியல் முறையில் வரிசைப்படுத்தலாம், மாற்றி மாற்றி. அந்த வரிசைப்படுத்துறதுக்கு பேர் தான் வரிசை மாற்றங்கள். அதை வச்சு டீட்டெயிலாக சில வரையறை கொடுத்து அந்த வரிசை மாற்றங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு n பொருள்கள் கொடுத்துருக்காங்க. n வெவ்வேறான பொருளிலிருந்து 6 பொருள்களை உருவாக்கும் 6 பொருள்களை கொண்டு எத்தனை வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை தான் நம்ம நிறுவ போகிறோம். இப்போ அதுக்காக நம்ம ஒவ்வொன்றா நம்ம இப்போதான் பெர்முடேஷன் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து போகிறேன். எடுத்துக்காட்டுகள் மூலமாக நான் வரிசை மாற்றங்களை உங்களுக்கு நான் விளக்குறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், வரிசை மாற்றங்கள் என்றால் வரிசைப்படுத்துதல் என்று அர்த்தம். அது மாதிரி நான் புரிஞ்சுங்க. வரிசை மாற்றங்கள் என்றால் வரிசைப்படுத்துதல். வரிசைப்படுத்துதல் என்பது பொருள். வரிசை மாற்றங்கள் என்றால் வரிசைப்படுத்துதல் என்று பொருள். இப்ப 3 வெவ்வேறான பொருள்களை எத்தனை முறையில் வரிசைப்படுத்தலாம், 3 வெவ்வேறான பொருளை கொண்டு எத்தனை வரிசை மாற்றங்களை உண்டாக்கலாம், அதை நம்ம பார்க்க போறோம். 3 நான் எடுத்துக்காட்டுல இருந்து தான் நான் வந்து இந்த வரிசை மாற்றங்களுடைய வரையறையை நான் வந்து நிறுவ போறேன். 3 வெவ்வேறான பொருள்களை 3 வெவ்வேறான பொருள்களில் இருந்து எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம். மூன்று வெவ்வேறான பொருள்களில் இருந்து எத்தனை வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வெவ்வேறான பொருள்கள். நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு A, B, C என்ற 3 பொருள்கள் எடுத்துக்கிறேன். 3 மாணவர்கள் வச்சுக்கலாம். ஆறுமுகம், பாபு, சந்திரன் அப்படி வச்சுங்க. அவங்களுடைய முதல் எழுதி ஆறுமுகம், பாபு, சந்திரன் 3 மாணவர்கள் எடுத்து எத்தனை விதமாக வரிசைப்படுத்தலாம் அல்லது எத்தனை வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். 3 மாணவர்கள் அல்லது 3 பழங்கள் கூட வச்சுக்கலாம். ஆப்பிள், பனானா, சிட்ரஸ், எது வேணா வச்சுக்க. இந்த 3 வெவ்வேறான பொருளை கொண்டு எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்க போறோம்னா இதுவே ஒரு வரிசை மாற்றம், இதுவே ஒரு வரிசை தான். அதே ஏ வச்சு சிபி இன்னும் வரிசை மாற்றிடலாம். வரிசை மாற்றது தான் வரிசை மாற்றமே பேர் இருக்கு. அடுத்து பிஏ முதல் போட்டு ஏசி, அதே பிக்கு இதை சிஏன்னு வரிசை மாற்றிக்கலாம். அடுத்து சிஏ போட்டு சிஏ முதல்ல வச்சு ஏபி, அப்புறம் சிபி. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 வரிசை மாற்றங்களை நம்ம உருவாக்க முடியும். இப்போ 3 வெவ்வேறான பொருள்களிலிருந்து 3ஐயும் நாம் வச்சு 6 வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம். இதை இப்படி குறிப்போம், 3P3. 3 வெவ்வேறான பொருள்களிலிருந்து 3 பொருள்களை கொண்டு 6 வரிசை மாற்றங்களை உருவாக்க முடியும். எத்தனை மாற்றங்கள் உருவாக்கலாம்னா 6 வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3 × 2 × 1 சொல்லி 6 மாற்றங்கள் சொல்லுவோம். 6 மாற்றங்களை உருவாக்கலாம்.
3p3 படிப்போம். P பர்முடேஷன், 3 வெவ்வேறான பொருளை கொண்டு 3ஐயும் வைத்து எத்தனை வரிசை மாற்றங்கள் உருவாக்க முடியும் அல்லது எத்தனை வரிசை மாற்றங்களை உண்டாக்கலாம்னா 6 வரிசை மாற்றங்கள் உண்டாக்கலாம். வழி வந்து இதான் 3 × 2. இங்கே 3 பொருள்களை கொண்டு 3மே நமக்கு தான் முதல் பிளேஸ் 3, அடுத்தது மீதி 2, அடுத்தது கடைசி 1, 6 மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் இவரை வச்சா அடுத்து இவருக்கு 2 வழி, அப்புறம் இவருக்கு 1 வழி, அதான் 6 வழின்னு சொல்றது. ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி வரிசைப்படுத்துவோம். இதுலேயே 3 மாணவர்களை கொண்டு 3 வெவ்வேறு மாணவர்களை இருந்து 2 பேரை வரிசைப்படுத்தணும். இது என்ன வந்து பாருங்க, 3 பேர் எடுக்கணும், ஆனால் 2 பேரை தான் வரிசைப்படுத்த போகிறோம். இது பாருங்க, 3 பேர் எடுத்துக்கிறேன். ஏபி ஒரு வரிசை மாற்றம், ஏசி ஒரு வரிசை மாற்றம், பிசி ஒரு வரிசை மாற்றம். ஏபி ஒன்று, ஏசி ஒன்று, பிசி 3 ஆச்சா. இந்த 3ஐயும் திருப்பி ரிவர்ஸ் பண்ணிடலாம். பிஏ, சிஏ, சிபி, இதான் வரிசை மாற்றம் சொல்றது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் 6 தான். இங்கே இது எப்படி விரிவுனா 3, ஃபர்ஸ்ட் 3ஐயுமே எடுத்துடும், அடுத்து 2, 6 மாற்றங்கள் தான் இதுவும். 2 பேர் இருக்கும், அதனால 3 இங்கே 2 இருந்தால் 2 நம்பர் தான் குறைக்கணும், 3 இருந்தால் 3 நம்பர் குறைக்கணும். இதுதான் அங்கே இருக்கிற பிரின்சிபல் என்ன ஐடியா. இப்போ 4p3ன்னு சொல்றோம். 4 வெவ்வேறான பொருளிலிருந்து 3 பொருளை கொண்டு எத்தனை வரிசை மாற்றங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ 4லேருந்து 4 பர்முடேஷன் 4p3 4 பொருள் இருக்காங்க. இப்போ 4 மாணவர்கள் இருக்காங்க, அதில் 3 பேராக எடுத்து எத்தனை வரிசை மாற்றங்கள் நீங்கள் உண்டாக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கு இதே ரூல் தான். 4 × அடுத்து இங்கே 3 நம்பர் இருக்கிறதால 3 × 2ன்னு முடிக்கணும். 4லேருந்து 1 குறைச்சி 3, 3லேருந்து 1 குறைச்சி 2. அப்போ இது வந்து 24 வரிசை மாற்றங்கள் உண்டாக்கலாம். இங்க வந்து 3p3 3p2 சமமாக தான் இருக்கும், ஆனால் வரிசை மாற்றங்கள் வேறு ஈக்குவலாக இருக்கு. அப்போ எல்லாம் ஈக்குவலாக நம்பர் ஆஃப் வரிசை மாற்றங்கள் தான் ஈக்குவல், பட் வரிசைகள் வெவ்வேறு. 3 மாணவர்களிலிருந்து 3 மாணவர்களை வரிசைப்படுத்த வழிகள், இது ஒரு 6 வழிகள், ஆனால் அதில் 3 பேர் வருவாங்க. 3 மாணவர்களிலிருந்து 2 மாணவர்களை வரிசைப்படுத்த வழிகள் இதோ இருக்கு, இதில் 2 பேர் தான் வருவாங்க. இதில் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வரிசை மாற்றங்கள் வெவ்வேறு இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் பர்முடேஷன்ஸ் வேணால் ஈக்குவலாக இருக்கலாம். நம்பர் ஆஃப் வரிசை மாற்றங்கள் ஈக்குவலாக இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வரிசை மாற்றங்கள் பாருங்க ஃபிகரேட்டிவாக இருந்தார். அதனால இதுதான் ஒரு சிம்பிள் ஐடியாலாம் பார்த்துங்க. இப்போ 4 வெவ்வேறு மாணவர்கள் இருந்து 3 பேர் எடுத்தா 24 வரிசை மாற்றங்கள் வருதுன்றதை நான் இப்போ சொல்ல போகிறேன், எப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ பாருங்க, 4 பொருள் வெவ்வேறான பொருளிலிருந்து 3 பொருள்களை வரிசைப்படுத்த வழிகள் எத்தனை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே 4 பொருள்கள், 4 வெவ்வேறான பொருள்களிலிருந்து 4 வெவ்வேறான பொருள்களிலிருந்து 3 பொருட்களை வரிசைப்படுத்தும் வழிகள். வெவ்வேறான பொருள்களிலிருந்து 3 பொருள்களை வரிசைப்படுத்தும் வழிகள் பாருங்க. 4 நான் சொன்னேன் இல்லையா, A, P, C, D, இந்த 4 பொருள்களிலிருந்து 3 தான் எடுத்து நான் வரிசைப்படுத்த போறேன். அப்போ 3 பொருள் மாதிரி A, B, C எடுத்துக்கலாம். அடுத்து ACD எடுத்துக்கலாம், ABC, ACD, அப்புறம் BCD, அப்புறம் ACD எழுதியாச்சு, BCD எடுத்து ACD, ABD, அதில் பாருங்க ABD எடுத்து. ABC ஒரு 3 பேர், அப்புறம் ACD 3 பேர், அப்புறம் BCD ஒரு 3 பேர், அப்புறம் ABD. இதை 1 2 3 4 முதல்ல 3 பேராக எடுத்துப்போம். இந்த ஒவ்வொன்றிலிருந்து 6 வரிசை மாற்றங்கள் செய்ய முடியும்னு நம்ம போன பார்த்தோம். 3 பொருளிலிருந்து 3 எடுத்தால் இதுக்கு ஒரு 6 வரும், இதுக்கு ஒரு 6 வரும், இதுக்கு ஒரு 6 வரிசை மாற்றங்கள், இதுக்கு ஒரு 6 வரிசை. A முதல் வச்சு BD, அப்புறம் DB, B முதல் வச்சு AD, DA,
டிஏ வந்து ஏபி டிஏ அப்படி ஒரு 6 சொன்னேன் இல்லையா ஒரு தடவை, அதே தான் இதுக்கு ஒரு 6 வழி இருக்குது, இதுக்கு ஒரு 6 வழி இருக்குது. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 வரிசை மாற்றம்னு சொன்னேன் இல்லையா. அப்போ 4 வெவ்வேறான பொருளிலிருந்து 3 பொருள்களை வரிசைப்படுத்தும் வழிகள் 4 × 3. இது வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம டிரைவ் பண்ணுறது எப்படின்னு, இந்த 24 வர வைக்கிற வழி 24. 4லேருந்து 1 குறைச்சி 3 நம்பர் இருந்தால் 3 இருந்தால் 3 நம்பர் குறைக்கலாம். ஒன்று இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை குறைக்கும். இப்போ இதுலேயே 4 வெவ்வேறு பொருட்களிலிருந்து 2 பொருட்களை எடுத்து வரிசைப்படுத்த வழி சொல்ல போகிறாங்க. 4p2 சொல்ல போகிறாங்க. 4 அதே பொருள்களிலிருந்து 2 வேலை தான் இருக்கும். அப்போ ஏபி ஏசி ஏடி, ஏபி ஏசி ஏடி, அப்புறம் பிசி பிடி, ஏபி ஏசி ஏடி ஆச்சு, அப்புறம் பிசி பிடி ஆச்சு, அப்புறம் சிடி. இன்னும் சிடி வந்து இப்போ 1 2 3 4 5 6 முதல்ல 6 செலெக்ஷன். அதுலேருந்து வரிசை மாற்றி ஒரு 6 வரும். பிஏ சிஏ டிஏ சிபி டிபி டிசி 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மொத்தம் இது எவ்வளோ வருதுன்னா 12 வரிசை மாற்றங்கள். இதுக்கு பாருங்க அதே ரூல் தான். 4லேருந்து 2 நம்பர் தான் குறைக்கணும். இங்கே 2 இருக்கிறதால 4 × 3 12 வந்துருச்சு. 12 வரிசை மாற்றம். இப்போ வரிசை மாற்றத்துடைய வரையறையே இதுதான். எத்தனை பொருள்கள் இருந்து எத்தனை பொருள்கள் எடுக்கிறோன்றது. நம்ம 4p3 போடுறோம். இங்கே 3 இருந்தால் 3 நம்பர்ஸ் குறைக்கிறோம், 2 இருந்தால் 2 நம்பர்ஸ் குறைக்கிறோம். 4லேருந்து இதுலேருந்து நம்ம அதனுடைய பெருக்கல் பலன் எழுதுறோம். அது எப்படி நம்ம ஃபிகரேட்டிவாக கூட நான் டெரைவ் பண்ணி காட்டிட்டேன். 4 பொருள்கள் வந்து 3 3 பேக் பண்ணால் 24, 4 பொருள் வந்து 2 2 பேக் பண்ணால் 12 வழிகள் தான். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி எழுதுறது வரிசைப்படுத்துறது வேறு வரிசை மாற்றங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ரூல் இருக்குது. நான் இந்த 4p3 4p2 எதில் பார்த்தாலும் மேலே இருக்கிற நம்பர் தான் பெருசாக இருக்கும், கீழே இருக்கிற நம்பர் அதை விட சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்க 4p3னா இது ரைட் ஓகே. ஆனால் 3p4 இருக்குமானு இருக்காது. 3 பொருள்லேருந்து 4 பொருள்களை வரிசைப்படுத்துங்கன்னா எப்படி முடியும்? இருக்கிறதே 3 பொருள், அது எப்படி 4 பேர் நீ வரிசைப்படுத்த முடியும்? அதனால் இது பாசிபிள் இல்லை. பட் இதுதான் பாசிபிள். எப்பயுமே நம்ம எடுத்துக்கிற பொருள்கள் நிறைய இருக்கும், வரிசைப்படுத்துகிற வரிசை மாற்றங்கள் அதோட கம்மியாக இருக்கும். இதை தான் நம்ம என்பிஆர் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பின்னாடி டிரைவ் பண்ண போகிறோம். இப்படி n பொருள்கள் இருந்து 6 பொருள்களை வரிசைப்படுத்தும் வழிகள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் n வந்து ஒரு L 6 L தான். n நாட்டுக்கு 0 இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா n வந்து 6 பெருசாக தான் இருக்கும். அதாவது எப்பயுமே n வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல். இது 6 இது பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வரிசை மாற்றம். இது எப்படி வருதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் டிரைவ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பெர்முடேஷன்னா என்ன, எப்படி வரிசைப்படுத்தணும், அது எப்படி மேத்தமெட்டிக்கலாக அரைவ் பண்ணணும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம ஜெனரலைஸ் பண்ணி நான் அந்த ஃபார்முலாவை வருவிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.